ஐயா துணை அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பீழங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிகள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்த பகுதி. ஐயா விஞ்சைகளை அருளிவிட்டு அந்த விஞ்சை பகுதியினுடைய அந்த விஞ்சை உபதேசத்தினுடைய மொழி தவறு நடக்கின்ற போது என்ன நிகழும் என்பதை ஐயா இங்கே நமக்கு சொல்லி வருகின்றார்கள். விருத்தம். கொடுக்கும் வாரங்கள் உனக்கேந்தேன், கொடுத்த வரத்தை பறிப்பதற்கு உடக்கு வரமும் தந்தேனான், உந்தன் ஆணை திருவாணை அடக்கும் உடக்கும் தந்தேனான், ஆதிய சிவனாரவராணை நடக்கும்படியே சட்டம் எல்லாம் நாராயணனை தந்தேனே. ஐயா இந்த கலி அழிப்பதற்குரிய வழிவகைகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் நாம் எப்படி பின்பற்றி வாழ்ந்து இந்த கலியை வெற்றி கொள்ள முடியும் என்ற அந்த ஞானத்தை நமக்கு அருளி இருக்கின்றார். அந்த ஞானத்தை பின்பற்றி வாழாமல் நான் என்ற ஆணவம் மேலோங்குகின்ற போது, அந்த ஒரு புத்தி என்ற நிலையில் வாழுகின்ற போது, புது புத்தி அருளுகின்ற போது, அந்த நான் ஆணவம் மேலோங்குகின்ற போது அங்கே தந்த வரத்தை பறிப்பதற்கும் நமக்கு ஐயா வாசிப்பதற்கு ஞானத்தை தந்திருக்கின்றார்கள், பாராயணம் செய்வதற்கு ஞானத்தை தந்திருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொரு நிலையில் நாம் ஆன்ம நிலையில் முன்னேற்றம் அடைகின்ற போது நான் தான் என்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் வந்துவிட்டது என்றால் கொடுத்த வரத்தை பறிப்பதற்கும் எனக்கு அதாவது ஐயா தான் சொல்கிறாங்க, உடக்கு வரமும் தந்தேனான், அதை உடக்குகின்ற கொடுத்த வரத்தை அழிக்குகின்ற அதை மாற்றி அமைக்குகின்ற அந்த வரத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன், தந்தேன் உந்தன் ஆணை திருவாணை. நான் என்ற ஆணவம் இருக்கக்கூடாது. ஐயா சொல்வார்கள், பணிந்து இருந்து பணிவிடைகள் செய்வாயானால் உயர்ந்த குடியாவாய் உயிர் பிழைப்பாய் என் மகனே என்று. அதுபோல் அந்த பணிவு என்பது வர வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஞானம் அங்கே மேலோங்குகின்றதோ அந்த ஞானத்திற்கு தகுந்தவாறு அடக்கம் நமக்கு வர வேண்டும். அதை இங்கே சொல்லுகின்றார். அடக்கும் உடக்கும் தந்தேனான், ஆதி சிவனார் தன்னானே. சிவபெருமானின் முன்பு தன்னை ஆணையாக சொல்லுகின்றேன். அந்த வரத்தை அழிக்கவும் முடியும், கொடுத்த வரத்தை பறிப்பதற்கும் என்னால் முடியும். ஆகவே நடக்கும்படி இந்த கலியுகத்தில் எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்ற அத்தனை செய்திகளையும் அத்தனை விவரங்களையும் உனக்கு நான் அருளி இருக்கின்றேன். அதன்படி அந்த வழி மாறாமல் வாழ்ந்து வர வேண்டும் என்று சொல்லி எம்பெருமான் அங்கே விஞ்சையை அருளுகின்றார். ஐயாவும்